ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி தமிழ்ல இருக்குது. இதுல விதை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு இதற்கான முறையை உருவாக்கியிருக்காங்க. பருவத்துக்கு முந்தி விதைச்சா அதுல நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் கிடைக்குமா இல்லையா என்பது சந்தேகம்தான். ஒரு நல்ல முதிர்ந்த பழம் வெடிச்சு விதை வெளியே வந்த பிறகும் அந்த விதை உடனே முளைக்காது. அது மீண்டும் முளைக்க நல்ல நேரம் வந்தாதான் வளர்க்கும் சக்தி கிடைக்கும். அந்த வரைக்கும் அந்த விதையை பாதுகாப்பா வைத்திருக்க வேண்டியது முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வெண்ணொச்சி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தினாங்க. இதுக்கு நொச்சி இலை மற்றும் வேப்பந்தழை தேவைப்படும். இவை இரண்டையும் ஆம்மிக்கல்லில் தண்ணீல ஊறாம அரைச்சு ஒரு நொச்சி வேம்பு தூள் தயாரிக்கிறோம். இதை பயன்படுத்துற முறை: வெயில் அடிக்கிற நேரத்துல ஒரு வெப்பமுள்ள பாறையில அல்லது தரையில் வெள்ளரை விதையை வைக்கணும். அதன் மேல நொச்சிவேம்பு தூளையும் சாம்பலும் சேர்த்து தோசை மாதிரி பரப்பி வைக்கணும். இப்படி பரப்பி 2 முதல் 3 நாள்கள் நன்றாக காயவிடணும். பிறகு அதை சுரண்டி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமிக்கணும். இதன் பயன் என்ன? இந்த முறையால் பூச்சிகளும் விதைய கெடுக்கும் நோய்களும் வராது. விதை நீண்ட காலம் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.